ஒரு கிரகம் ஒரு வருடத்தை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? நம்ம பூமியை உதாரணமாக எடுத்துக்கிட்டால் 365 நாட்கள் எடுத்துக்கும். அதை தான் நம்ம ஒரு வருஷமாக கணக்கிடுறோம். ஆனால் இந்த கிரகத்தில் வெறும் 10 மணி நேரம் தான் ஒரு வருடம்ங்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கிரகம் முழுக்கவே லாவா அப்படிங்கிற எரிமலை குழம்புகள் தான் ஓடிட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஒரு நரக உலகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் DOI 561b அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு எக்ஸோ பிளானட். நரகம் மாதிரி இருக்க இந்த உலகத்தை சயின்டிஸ்டுங்க சூப்பர் எர்த் கேட்டகரியில் வச்சிருக்காங்க. அதை எப்படிடா சூப்பர் எர்த் கேட்டகரியில் இவ்வளோ கொடூரமான ஒரு கிரகத்தை வச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இப்போவே உங்கள் மனசில் வந்திருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கிரகத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ ஒரு லைக்கும் கொடுக்க மாதிரிங்க, ப்ளஸ் ஹைப் பண்ணி விட்டு நிறைய பேர் சஜஷன் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம பூமியில் இருந்து 280 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்துக்கு சயின்டிஸ்ட்டுங்க வச்சிருக்க பேர் தான் DOI 561 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு G டைப் நட்சத்திரம், நம்ம சூரியன் மாதிரி. பட் இருந்தாலும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய இது வித்தியாசம் என்னென்னா, முதல் விஷயம் அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிற நம்ம சூரியனை விட கொஞ்சம் கம்மி. அதாவது 5500 கெல்வின் அளவு வெப்பம் கொண்டது தான் இந்த நட்சத்திரத்தோடைய டெம்பரேச்சர். அண்ட் டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, அதோடைய அந்த லூமினாசிட்டி அப்படிங்கிற பிரைட்னஸ் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட கொஞ்சம் கம்மி தான். சைஸ் அப்படின்னு வரும்போது கூட நம்ம சூரியனோட சைஸுக்கு ஓரளவுக்கு சேமாக இருக்கக்கூடிய சைஸ்லேயே இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியான தோற்றத்திலையும் இந்த நட்சத்திரம் இருக்கும். பட் இங்கே பெரிய ஹைலைட்டான விஷயமே இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பழமையான ஒரு நட்சத்திரம். நம்ம சூரியனை விட இது ரொம்பவும் வயதான ஒரு நட்சத்திரம். கிட்டத்தட்ட இது உருவாகி 10 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. அதாவது 10 பில்லியன் ஆண்டுகள் அப்படிங்கும் போது நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிற இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உருவாகி சில பில்லியன் ஆண்டுகள்லேயே இந்த நட்சத்திரம் உருவாகிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சூரியன் அப்படிங்கிறது உருவாகி 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இது 10 பில்லியன் ஆண்டுகள். அதனால தான் இது ரொம்பவும் வயதான ஓல்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் அழைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் எக்ஸோ பிளானட்ஸ்கள் வள வருதா அப்படிங்கிற விஷயத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க முயற்சி எடுத்தாங்க. அதில் அவங்களுடைய டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொலைநோக்கியை பயன்படுத்தி ஆய்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அந்த டெஸ்ட் அப்படிங்கிற டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கிரகம் தான் DOI 56b அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு கிரகம். இந்த கிரகத்தை 2020 டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. இந்த டிரான்சிட்டிங் மெத்தட்னா என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அது வெளியிடக்கூடிய அந்த லூமினாசிட்டியில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே ஒரு பருப்பொருள் இருக்குது. அதனால தான் அது சுற்றி வரும்போது அந்த சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய அந்த லூமினாசிட்டியில் தடங்களை ஏற்படுத்துது. ஸோ அப்போ அங்கே ஒரு கிரகமோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்துவாங்க. அந்த உறுதிப்படுத்தக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முறை. அந்த முறையை பயன்படுத்தி தான் இதை சுற்றி முதல் கிரகமான அந்த கிரகத்தை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து சமீபத்தில் 4வது ஒரு கிரகமும் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது அப்படிங்கிற விஷயத்தையும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு மொத்தமாக இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இப்போதைக்கு 4 எக்ஸோ பிளானட்கள் வள வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஸ்டார் சிஸ்டத்தோடைய முதல் கிரகமான DOI 561b அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்க அந்த கிரகத்தை பற்றி தான். இந்த முதல் கிரகம் அதோடைய நட்சத்திரத்திலிருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இது நம்ம மெர்க்குரிக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட 10 மடங்கு ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸில் வந்து அந்த நட்சத்திரத்தை சுற்றி வருது அந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது. இது நம்ம பூமி மாதிரி ஒரு ராக்கி பிளானட், அதாவது கடினமான நிலப்பகுதி இருக்கக்கூடிய பாறை கிரகம் தான். பட் நம்ம பூமியை விட 1.4 மடங்கு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அதே நேரத்தில் அதோடைய மாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நம்ம பூமியை விட 3 மடங்கு அதிகம். இதனாலேயே இது ஒரு ராக்கி பிளானட் தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே கெஸ் பண்ணாங்க. பின்னர் நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக அதோட மாஸ் இந்த அளவுக்கு இருக்கிறத வச்சு நம்ம நினச்ச மாதிரியே இதுவும் ராக்கி பிளானட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படுத்துச்சு. இந்த கிரகமும் அதோடைய நட்சத்திரம் எந்த அளவுக்கு பழமையான ஒரு நட்சத்திரமாக இருக்கோ அதே மாதிரி இந்த கிரகமும் கூட பழமையான ஒரு கிரகம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த கிரகம்
கிரகம் உருவாகி கிட்டத்தட்ட 10 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கு. நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இந்த கிரகம் அதோடைய நட்சத்திரமும் 10 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு உருவாகி. அதே காலகட்டத்தில் தான் அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்களும் உருவாயிருக்கு. அந்த வகையில் இதோடைய முதல் கிரகமான இந்த TOI 561b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த கிரகமும் 10 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது உருவாகி. சிம்பிளாக இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமும் பழமையான நட்சத்திரம், அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்களும் பழமையான கிரகங்களாக இருக்குது. பட் இந்த எக்ஸோ பிளானட் விசேஷமாக இருக்கிறதுக்கு அது 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று தான் அதோடைய நட்சத்திரத்தை அதை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 10.5 மணி நேரத்திலேயே அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வளம் வந்துருமா. ஸோ ரொம்ப வேகமாக அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வளம் வந்துட்டுருக்கு. ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வேகமாகவும் சுற்றிட்டுருக்கு. இதை தாண்டி இவ்வளோ பக்கத்தில் இருக்கும் போது அது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும்போது கண்டிப்பாக டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கணும் இல்லையா. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 2000 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஸோ கொதிச்சுட்டு இருக்க கிரகமாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் அதுக்கு ராக்கி பிளானட்டான பூமியே தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாமே உருகி லாவாவாக ஓடிட்டுருக்கும். அதே எரிமலை குளம் மாதிரி ஓடிட்டுருக்கும் அந்த கிரகம் முழுக்கவே அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய கிரகமாக அதோடைய நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வளிமண்டலம் அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது இம்பாசிபிள் இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இது சூப்பர் எர்த் கேட்டகரியில் சயின்டிஸ்ட்டுங்க சேர்த்துருக்காங்க. அதாவது பூமியை விட சிறந்த கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கே தோணிருக்கும், ஏன்டா நரகம் மாதிரி இருக்கும் போல இருக்குது இந்த கிரகம், ஃபுல்லுக்க லாவாக ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறேன். 2000 டிகிரி செல்சியஸே அட்மாஸ்பியர் இல்லை, நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப வேகமாகவும் நட்சத்திரம் சுற்றி வருது. அப்போனா இங்கே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது எப்படி பூமியை விட சிறந்த கிரகம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கான விட என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கும் போது இந்தந்த தன்மைகளை ஆய்வு செஞ்சு அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்க வச்சு அது இந்த கேட்டகரியில் இந்த பிளானட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இந்த கிரகம் பொறுத்த வரைக்கும் நம்ம பூமி மாதிரி தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால, பாறை கிரகம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரே ஒரு ரீசனை வச்சு இது சூப்பர் எர்த் கேட்டகரியில் வச்சுருக்காங்களே தவிர பூமி மாதிரி வாழ தகுதியுடைய கிரகம் அப்படின்னு கருதி அந்த கேட்டகரியில் போடலை. பூமி மாதிரியான ஒரு கிரகம் அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான் இதுக்கு அந்த கேட்டகரியில் இருக்கிறது காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, சூப்பர் எர்த்துன்னு சொல்லிட்டாலே அந்த கிரகங்கள் எல்லாமே பூமியை விட வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரகம் போலுக்கு, அதனால தான் அந்த பேர் கொடுத்துருக்காங்க, அந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது ஏதாச்சும் ஒரு தன்மையோடு பூமியோடு ஒத்துப்போதமே இருந்தால் மட்டும்தான் அந்த கேட்டகரியில் வைப்பாங்களே தவிர எல்லா விஷயங்களும் ஒத்துப்போகிறமே இருந்தால் கண்டிப்பாக அது சூப்பர் எர்த் கேட்டகரியில் அதுக்குன்னு தனியாக ஒரு கேட்டகரி உருவாக்கி அங்கே போய் நம்ம குடியேறதுக்கே வாய்ப்பு நிறையா வந்திருக்கும். அந்த மாதிரியான எந்த கிரகமும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக இருக்குது, மித்த எல்லாம் தப்பாக இருக்கிற மாதிரி தான் கிரகங்களே கண்டுபிடிக்கப்படுது. அப்புறம் எதுக்கிட இவ்வளோ மெனக்கிட்டு காசு செலவு பண்ணி வாழவே தகுதி இல்லாத எக்ஸோ பிளானட்ஸ்க்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான விடை ஒரே விஷயந்தான். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணும் போது நம்ம பூமி ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நம்ம பூமி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி இருந்திருக்குமா, இல்லை நம்ம யூனிவர்ஸில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உருவான கிரகங்கள் எல்லாமே என்னென்ன மாதிரியான விஷயங்களோடு உருவாகி அதுக்கடுத்து அடுத்தடுத்த கிரகங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு பல பில்லியன் ஆண்டுகள் கடக்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம யூனிவர்ஸை பற்றின புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய பூமியை பற்றின சில விடைகளும் நம்மளுக்கு இன்றைக்கும் முழுசாக தெரியாது இல்லையா. ஸோ ஒரு தியரிக்கெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. பூமி உருவானது இப்படி, பூமிக்கு தண்ணி வந்தது இப்படி, பூமியில் உயிர்கள் வந்ததுலாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு தியரியை தான் சொல்கிறோம். 100% இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் விடை அப்படிங்கிற இந்த யூனிவர்ஸுக்கிட்ட தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி செலவிட்டு மெனக்கிட்டு கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது. நமக்கான விடையை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த வகையில் இந்த கிரகமும் நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படிங்கிறது உருவாகி சில பில்லியன் ஆண்டுகளில் உருவான ஒரு நட்சத்திரம், அதை சுற்றி வரக்கூடிய கிரகமும் அதே குறிப்பிட்ட காலகட்டத்தில் உருவானது அப்படிங்கிறதுனால ஸோ பழமையான நட்சத்திரமும் பழமையான கிரகமும் சுற்றி வருது அப்படின்னா அதே மாதிரி இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வருடங்கள் இன்னும் கம்மியாக ரொம்ப இளம் நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான தன்மையோடு இருக்குது, அந்த நட்சத்திரம் என்ன மாதிரியான பிஹேவியரை கொண்டு இருக்குது, இப்படிங்கிற எல்லாத்தையும் நம்மளால் அடுத்தடுத்து ஆய்வு பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியுங்கிற ரீசன்
சன் மட்டும்தான். இப்போதைக்கு இந்த கிரகத்தை பற்றி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு ஒரே ஒரு ஆய்வு மட்டும் தான் நடத்தப்பட்டுச்சு. இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கருவியை பயன்படுத்தி இதில் அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆய்வு நடத்தப்பட்டதில் அட்மாஸ்பியர் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு கிடச்சிச்சு. அதை தாண்டி தொடர்ந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த கிரகத்தை பற்றி ஆய்வுகள் நடத்தப்படலை. மேபி ஃப்யூச்சரில் வேணால் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்படலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த ஒரு டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து எடுத்து கொடுத்துச்சு. இந்த கிரகம் நரகம் மாதிரி முழுக்க முழுக்க லாவாவால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனாலையும் அதோடைய நட்சத்திரம் ரொம்ப வேகமாக சுற்றி வர்றதுனாலே எக்ஸ்ட்ரீம் பிளானட் அப்படின்னு இன்னொரு செல்ல பேர்லேயே அழைக்கிறாங்க. கூடவே இன்னொரு செல்ல பேர் இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் பீரியட் பிளானட் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அது நட்சத்திரத்தை ரொம்ப வேகமாக சுற்றி வர்றதுனால 10.5 மணி நேரத்தில் சுற்றி வருது இல்லையா, அதனாலேயே அந்த ஒரு செல்ல பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு சூப்பர் எர்த் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்துக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இதோடைய நட்சத்திரத்திலேருந்து அந்த கிரகம் வெறும் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது ராக்கி பிளானட்டாக இருந்தாலும் அதோடைய நட்சத்திரத்தை ஒரு பக்கத்தை காமிச்சு டைடலி லாக் ஆகி தான் சுற்றி வந்துட்டு இருக்குமா, இல்லை அது நம்ம பூமி மாதிரியே தனித்தனியே சுற்றிக்கிட்டே அதோடைய நட்சத்திரம் சுற்றி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பதில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த DOI 561 அப்படிங்கிற இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்த்து மொத்த ஓவரால் ஸ்டார் சிஸ்டத்தை பற்றியும் ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் நீங்கள் கெஸ் பண்ணி சொன்ன அந்த விஷயத்துக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் இந்த 2 விஷயத்தையும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பை பாய்.